தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீ இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது உமது அடியானாகி யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற, இது என் ஆண்டவனாகி ஏசாவுக்கு. ஏசாவை ஆண்டவனேங்கிறான் யாக்கோப். அப்ப ஏசாவை பிரியப்படுத்த முயற்சி செய்கிறான். ஏற்கனவே ராகேலுக்காக 14 வருஷம், லாபானுக்காக, தனக்காக, இப்படி எல்லாவற்றுக்காக எல்லாரையும் பிரியப்படுத்த வாழ்ந்தவன் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று எந்த ஒரு முயற்சியும் செய்யாதவனாயிருந்தான். இவனை குறித்த தேவ திட்டங்கள் பெரிதா இருக்கிறது. அந்த திட்டம் நிறைவேறணும்னா இவன் தேவனுக்கு பிரியமா வாழணும், தேவனை பிரியப்படுத்தணுமே. ஆகவே தான் அதை உணர்த்துவதற்கு, தேவனை சரியாய் அறிந்து கொள்வதற்கு, தேவனோடு உறவை சீர்படுத்துவதற்கு ஆண்டவர் இப்போது இக்கட்டான நேரத்தில் கொண்டு வந்து அவனை நிறுத்தி இருக்கிறார். அருமையான கத்திரி பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். எத்தனையோ வருஷம் வாழ்ந்திருக்கிறோம், பலருக்காக வாழ்ந்திருக்கிறோம், பலரை பிரியப்படுத்த வாழ்ந்திருக்கிறோம். மனிதர்களை, அதிகாரிகளை, ஆக மனைவி, பிள்ளைகளை, மற்றவர்களை பிரியப்படுத்த மற்றவர்களுக்காக வாழ்ந்திருக்கிறோம். நாம் என்றைக்காகிலும் தேவனை பிரியப்படுத்த முயற்சி செய்திருக்கிறோமா? நிதானிச்சு பாருங்க. தேவனை பிரியப்படுத்த என்ன முயற்சி பண்ணியிருக்கிறோம்? ஆண்டோடைய விருப்பம் என்னன்னா, அவர் நம்மையில் பிரியப்படுகிறது போல உலகத்துல வாழணும். அதுதான் ஆண்டவரை அறிகிற அறிவு. இந்த யாக்கோபுக்கு பிரச்சனை தேவனோடு இருந்தது. ஆண்டவரோடு உறவு அவன் சீர்படுத்த வேண்டும். ஆகவே தான் இந்த நெருக்கடி. தேவனை சரியாய் நாம் அறிந்து கொள்வதற்கு, அவரை அறிகிற அறிவை அடைந்து அவரை பிரியப்படுத்தணும்னா அது எங்க ஆரம்பிக்கணும்? ஒரு போராட்டத்தில் தான் ஆரம்பிக்கிறது. ஒரு நெருக்கத்திலே தான் ஆரம்பிக்க. ஒரு நெருக்கம், போராட்டம் வரும்பொழுது தான் தேவனை தேடுகிறோம். தேவன் எதை மேல் பிரியமா இருக்கிறார், எதிலே பிரியப்படவில்லை, எதை விரும்புகிறார், இது வெறுக்கிறாங்கிற அறிவெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா ஒரு கலக்கத்திலே, ஒரு போராட்டத்தில், நெருக்கத்தில் ஒரு பாதத்துக்கு வரும்பொழுது தான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளுக்கு போராட்டமா, கலக்கமா, பிரச்சனைகளா? ஒருவேளை குடும்பத்தில் இருக்கலாம், தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையில இருக்கலாம், வேலை செய்கிற வேலை ஸ்தலங்கள் இருக்கலாம், பணத்தில் இருக்கலாம். எப்படிப்பட்ட போராட்டத்தில், கலக்கத்தில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவன் உங்களை பலப்படுத்தும்படி வந்திருக்கிறார். அவரோடு உறவை சீர்படுத்தும்படி வந்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு முன்பாகவும் இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரை சரியா எப்படி அறிந்து விட்டால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நெருக்கங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் சரி, ஒன்று சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர் என்று தான் சொல்லுவோம். ஒரு நாளும் கலங்க மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். அதுதான் தேவனை சரியாய் அறிந்த மக்களின் அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.